வெற்றி வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு மாபெரும் வெற்றி. விஜய் நிரந்தர முதல்வர் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள். என்னவென்றால், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை என்பது இருக்கக்கூடியது. நேற்று தினம் சபாநாயகர் தேர்வு எல்லாம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. போட்டியின்றி சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டார். அந்த சபாநாயகர் நடுநிலை வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 108 தொகுதியில் வெற்றி வகை சூடி இருந்தாலும் சபாநாயகர் பிளஸ் விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்து விட்டார். மொத்தம் 106 தொகுதிகள். அது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்தால் 120 தொகுதிகள் வரும் என அனைவரும் எதிர்பார்த்துதான் அதில் 2 தொகுதிகள் கழிந்து விட்டால் 118 தொகுதி. ஆனால் இன்றைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு மாபெரும் ஒரு வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சராக நமது அண்ணன் விஜய் அவர்கள் பதவியேற்ற பின்பு இனிமேல் நிரந்தர முதலமைச்சராகத்தான் இருக்க போகிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விஜயை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் என்பது இருப்பதாக தற்சமயம் செய்திகளும் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாறு போல்தான் சட்டமன்றத்திலே நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காது என சொல்லப்பட்ட அந்த வேளையிலே திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக நமது தமிழக வெற்றி கழகத்திற்கு 144 தொகுதிகள் என்பது தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா ஆதரவு கொடுத்திருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. 22 பேர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நடுநிலையாக 5 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக 144 என்ற பெரும்பான்மை எட்டியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 118 இடங்கள் இருந்தாலே ஆட்சி அமைப்பதற்குரிய அதிகாரம் அனைத்தும் வந்துவிடும். ஆனால் 144 இடங்கள் என்பது வந்திருக்கிறது. இதில் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய் அவர்களுக்கும் ஆதரவுகளை கொடுத்திருக்கிறாங்க. அதிலையும் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதேபோல எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உட்பட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவில் இருந்து கொண்டே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளையும் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக 2 துண்டுகளாக உடைந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு 17 நபர்கள் அதிமுக இருக்கக்கூடிய 17 நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராவது எங்களுக்கு பிடிக்கவில்லை என சொல்லி அவர்களுக்கு எதிர்ப்பாகவும் வாக்களிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை என்பது நிரூபிக்க முடியாது என திமுக ஒரு தவறான ஒரு கணக்குகளை போட்டு வைத்திருந்தது. அதையெல்லாம் முறியடித்து தற்போது 144 என்ற மிகப்பெரிய உயரத்தை எட்டி பிடித்திருக்கிறார் நமது விஜய் அவர்கள். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு நபர் நினைத்தாலும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழகத்துடைய முதலமைச்சராக நமது அண்ணன் விஜய் அவர்கள் தான் இருக்க போகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப பதவியேற்ற 4 தினங்களிலே பல நல்ல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதிலும் பள்ளி, கல்லூரி, அது மட்டுமல்லாமல் கோயில்கள் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூட வேண்டும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 2 மணி நேரத்திலே அனைத்து கடைகளையும் மூடிவிட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.